ஹாய், ஹலோ அண்ட் வெல்கம் பேக் மக்களே. நான் தான் உங்கள் விக்னேஷ். ரொம்ப நாள் ஆயிடுச்சு வீடியோ போட்டு ஒரு 3 மாதம் 4 மாதம் கிட்ட ஆயிடுச்சு. ரொம்ப ரொம்ப சாரி. ஸோ இன்றைக்கி என்ன வீடியோ பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கு. ஏன்னா நிறைய பேர் இந்த ட்ரெண்டில் வந்து ஜாயின் பண்ணிட்டுருக்காங்க. நீங்களும் அந்த ட்ரெண்டில் ஜாயின் பண்ணுறதுக்காக தான் நான் இந்த வீடியோவை உங்களுக்காக போடுறேன். ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ் ஃபார் மேக்கிங் எ கிப்லி ஸ்டைல் ஃபோட்டோ ஆர் இமேஜ். ஓகேவா? ஸோ இது ரொம்ப ரொம்ப ஈஸியான மெத்தட் தான். நீங்கள் ஃபஸ்ட்டு திங் போக வேண்டியது பார்த்தீங்க அப்படின்னா, ChatGPT அதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ChatGPT ஓப்பன் பண்ணிவிட்டு 4 மாடல் நீங்கள் வச்சுக்கோங்க. ஸோ 4 மாடல் ஆப்வியஸ்லி உங்களுக்கு வந்து ஃப்ரீயாக கிடைக்கும். ஆனால் ஒரு எக்ஸ்டெண்ட் வரைக்கும் தான். இல்லைனா நீங்கள் அப்கிரேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் அதை பண்ணிவிட்டு நான் சொல்கிற ப்ராசஸ்க்கு நீங்கள் போங்க. நான் அதுக்கு முன்னாடி நான் ஒரு ப்ராசஸ் உங்களுக்கு காமிச்சிடுறேன். நான் ஏற்கனவே இந்த கிப்லி ஸ்டைலில் நான் வந்து ஒரு இமேஜ் கிரியேட் பண்ணியிருப்பேன் என்னோடய ஃப்ரெண்ட்ஸை வச்சு. ஸோ நான் அதை காட்டிடுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா லைக் பேக்ரவுண்டு என்னோடய ஃப்ரெண்ட்ஸோட இமேஜ் வந்து இருக்கும். அதே மாதிரி அக்யூரேட்டாக எல்லாமே உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக அந்த கிப்லி ஸ்டைல்லேயே இருக்கும். பட் ஃபேஷியல் ஃபீச்சர்ஸ் கொஞ்சம் சேஞ்ச் ஆகிற மாதிரி இருக்கும். பட் ஆல்மோஸ்ட் த சேம் அப்படின்ற மாதிரி. ஸோ நான் புது சாட் ஓப்பன் பண்ணிக்கிறேன். புது சாட் ஓப்பன் பண்ணோன்னே உங்களுக்கு கீழே நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். அந்த ஆப்ஷன்ஸில் வியூ டூல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அது ஒரு 3 டாட் மாதிரி இருக்குல்ல, அதுதான். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து கிரியேட் இமேஜ் அப்படின்னு வந்து ஒரு ஆப்ஷன் கொடுக்கும். அந்த கிரியேட் இமேஜ் ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு நான் என்ன பண்ணணும் அப்படின்னு வந்து சொல்கிறேன் உங்களுக்கு. கிரியேட் இமேஜ்னோடனே அதுவே ஆட்டோமேட்டிக்காக ஒரு ப்ளூ கலரில் ஒரு இது கொடுத்துரும். ஸோ உங்ககிட்ட அந்த இமேஜ் இருக்குது அப்படின்னா அந்த இமேஜை போய்ட்டு நான் ஒரு இமேஜை நான் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன் இப்போதைக்கு. அந்த இமேஜை நான் செலக்ட் பண்ணிவிட்டு ஒரு ப்ராம்ப்ட் வந்து நீங்கள் கொடுக்கணும். ஸோ அந்த ப்ராம்ப்ட் வந்து உங்களுக்கு வந்து ஸ்டூடியோ கிப்லி ஸ்டைலில் வேணும்ல. ஸோ அதனால் ஸ்டூடியோ கிப்லி ஸ்டைலில் நீங்கள் அந்த ப்ராம்ப்டிங்கை கொடுத்துடணும். ஓகேவா? நான் அந்த ப்ராம்ப்ட்டை கொடுக்குறேன். ஸோ கிரியேட் அன் இமேஜ்னு கிப்லி ஸ்டூடியோ ஸ்டைல் அப்படின்னு வந்து நான் கொடுத்துருக்கேன். ஸோ கொடுத்தோடனே ஸோ அந்த இமேஜில் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு லேடி இருப்பாங்க. அந்த லேடியோட ஷர்ட்டில் பார்த்தீங்கன்னா லீபேஜே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லைக் ஒரு வேர்டிங் இருக்கும். பட் இதில் ஒரே ஒரு ப்ராப்ளம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ChatGPTல நிறைய பேர் யூஸ் பண்ணுறதுனாலையும் சரி, இப்போ தான் அவங்க வந்து இந்த ஃபீச்சரை கொடுத்துருக்காங்கன்றதும் சரி, அது வந்து ரொம்ப ஸ்லோவாக இருக்குது. அவங்களோட ஜிபியூவே வந்து அப்படியே சிதறுது அப்படின்னு வந்து அந்த சிஇஓவே சொல்லியிருக்காரு. அதே மாதிரி நம்ம ஸ்டூடியோ கிப்லியோட ஓனர் அவரும் வந்து ரொம்ப லைக் மன உளைச்சல்ல இருக்காரு. ஏன்னா இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. சாரி. ஓகே. பட் இதில் ஒரே ஒரு ப்ராப்ளம், நீங்கள் வந்து உடனே வந்து அவுட்புட் எடுத்து பார்க்க முடியாதுன்னு நான் முன்னாடியே சொன்ன மாதிரி, இது இந்த இந்த ப்ராசஸ்னால தான் உங்களுக்கு வந்து இந்த அவுட்புட் வந்து ரொம்ப ஸ்லோவாக இருக்கும். அதனால் நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் ஆகணும். சில டைம் 10 நிமிஷம் ஆகலாம், சில டைம் 5 நிமிஷம் ஆகலாம். அதோட அந்த கம்ப்யூட்டிங் பவரோட லைக் உங்கள் கம்ப்யூட்டிங் பவரில் அவங்களோட கம்ப்யூட்டிங் பவரோட அதே மாதிரி சர்வரோட இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து இங்கே இருக்குது. அதனால் நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் ஆகணும். நான் அப்படியே இந்த வீடியோவை வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணிக்கிறேன். பார்த்தீங்களா? ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு வந்து அவுட்புட் வந்து வருது. ரொம்ப எக்ஸப்ஷ்னலாக இருக்கும் நீங்கள் இந்த மாதிரி பண்ணுறது. பட் இது அந்த கிரியேட்டருக்கு கிப்லி ஸ்டைலோட ஸ்டுடியோவோட கிரியேட்டருக்கு ரொம்ப ரொம்ப இது. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, அந்த இமேஜை கிளிக் பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்கன்னா எதெல்லாம் ரிமூவ் பண்ணணும், எதெல்லாம் ஆட் பண்ணணும், இல்லை எதனா ரீப்ளேஸ் பண்ணணும் அப்படின்னு வந்து கேட்கும். ஸோ நான் வந்து இதோட பேக்ரவுண்டை மட்டும் நான் ரீப்ளேஸ் பண்ணுறேன். டிஃப்ரெண்ட்டான பேக்ரவுண்டு. ஸோ நான் எதனா ப்ராம்ப்ட் கொடுக்கணும்ல. ஸோ அதனால் கிரியேட் மீ அ டிஃப்ரெண்ட் பேக்ரவுண்ட் வித் நேச்சர் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா ஒரு இது கொடுக்குறேன். சேம் வே அடுத்த ப்ராசஸ்க்கு சேம் இமேஜை வச்சு அடுத்த ப்ராசஸ்க்கு போகும் அது. பட் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இது ஸ்லோவாக இருக்கும். ஸோ வெயிட் பண்ண வேண்டியதாக தான் இருக்கும். நான் அப்படியே திரும்பியும் ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணுறேன். உங்களுக்கு வந்து தெரியுதா? சூப்பராக வந்து இந்த இமேஜஸ் வந்து கிரியேட் ஆகுது. அந்த லீபேஜ்ன்ற அந்த உங்கள் ட்ரெஸ்ஸில் இருக்க அந்த டெக்ஸ்ட்டு கூட ரீ ரீ உங்களுக்கு வந்து அந்த ஸ்டூடியோ கிளிப்லி ஸ்டைல்லேயே உங்களுக்கு வந்து ரீமாஸ்டர் பண்ணி தர்றது வந்து ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம். அது வந்து ChatGPT ரொம்ப நல்லாவே பண்ணுது. சில ஏஐ சாஃப்ட்வேர்ஸ் அதெல்லாம் பண்ணவே பண்ணாது. ஸோ பார்த்தீங்கன்னா, இதோட அவுட்புட் வேறு லெவலில் இருக்கா? பேக்ரவுண்ட் சூப்பராக சேஞ்ச் ஆகிடுச்சு. ஸோ இந்த இன்புட்லாம் இல்லாமல் நானே ஒரு இமேஜை வந்து கிரியேட் பண்ணணும் அப்படின்னு வந்து நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா, கிரியேட் இமேஜ் அப்படின்னு வந்து கொடுத்துட்டு ஏதாவது ஒரு ப்ராம்ப்ட் கொடுங்க. ஸோ நான் இப்போது கொடுக்க போகிற ப்ராம்ப்ட் பார்த்தீங்கன்னா, ரெட் புல்லோட ஒரு ப்ராடக்ட் வந்து ஒரு கோல்டு பிளேஸில் இருக்கா மாதிரி நான் ஒரு ப்ராம்ப்ட் கொடுத்துக்கிறேன். கிரியேட் அன் இமேஜ் ஆஃப் சாரி கிரியேட் இமேஜ் ஆஃப் அன் ரெட் புல் ப்ரொடக்ஷன் போட்டேன். ப்ராடக்ட் இன் எ கோல்ட் பிளேஸ். ஸோ போட்டுட்டு என்டர் கொடுக்குறேன். சேம் வே நீங்கள் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் வந்து இதில் ஸ்டுடியோ கிப்லி சைடில் ஒர்க் பண்ணுறதுனால
அது அவுட்புட்டும் ஸ்டூடியோ கில்பி சைட்லயே தான் வரும். ஸோ, அதனால நீங்க ஃபோட்டோ ரியலிஸ்டிக்ல எடிட் பார்த்தீங்க அப்படின்னா, கண்டிப்பா வராது. நீங்க வேற நியூ சாட்ல ஓப்பன் பண்ணி அந்த ப்ராடக்ட்ட வந்து நீங்க ஜெனரேட் பண்ணிக்கலாம். நான் அந்த மாரி ஜெனரேட் பண்ணி நான் உங்களுக்கு திரும்பியும் காட்டுறேன். அதோட அவுட்புட் எப்படி இருக்க போகுது, ஃபோட்டோ ரியலிஸ்டிக்கா எப்படி இருக்க போகுதுன்றத வந்து நான் காட்டுறேன். இப்போ பார்த்தீங்களா, கொஞ்சம் கொஞ்சமா இது வந்து வருது. என்னோட ChatGPTயோட எனக்கு வந்து நான் என்னோட ஃப்ரெண்டோட ஃபோட்டோஸ் இதெல்லாம் வந்து பண்ணதுனால எனக்கு கொஞ்சம் ஸ்பேஸ் வந்து நெறைய எடுத்துக்கிச்சு. ஸோ, அதனால நீ புதுசா அப்கிரேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ, நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும். ஸ்டுடியோ கில்பி சைட்லயே ரெட் புல்ல வந்து ஒரு கோல்ட் பிளேஸ்ல இருந்தா எப்படி இருக்கும் அப்படின்னு வந்து. ஸோ, நீங்க மேல போயிட்டு இந்த டவுன்லோட் பட்டன் இல்ல சேவ் பட்டன் இருக்கும். அத சேவ் பண்ணிக்கிட்டு நீங்க டவுன்லோட் பண்ணி இந்த ட்ரெண்டுக்குள்ள வந்துக்கலாம். ஸோ, அதே மாதிரி நான் அடுத்த இதில பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இது காட்டுறேன்னு சொன்னேன். ஃபோட்டோ ரியலிஸ்டிக்கா எப்படி இருக்குன்ட்டு. இதே ரெட் புல் இத வச்சு நான் வந்து அந்த ஃபோட்டோ ரியலிஸ்டிக் காட்டுறேன். ஸோ, நான் வந்து ஃபோட்டோ ரியலிஸ்டிக் அந்த மாரி எதுவுமே நான் போடல. கிரியேட் மீ எ ப்ராடக்ட் இன் எ க்ளோஸ் ஸ்பேஸ். இதே ப்ராம்ப்ட்ட தான் நான் அதுக்கும் போட்டிருக்கேன். ஸோ, இந்த ப்ராம்ப்ட் போட்டுட்டு பார்த்தீங்கன்னா, இதோட அவுட்புட்ட நான் உங்களுக்கு காட்டுறேன். பார்த்தீங்களா? இந்த அவுட்புட்டு எவ்வளோ சரியா இருக்குன்ட்டு. மத்த ஏஐ சாஃப்ட்வேர்ஸ விட இந்த ஏஐ சா அ லைக் ChatGPT வந்து ரொம்ப நல்லாவே பண்ணுதுன்னு நான் சொல்றேன். லாஸ்ட்ல நீங்க பார்த்தீங்கன்னா, அந்த கோல்ட் பிளேஸா இருக்கட்டும், அந்த டெப்த்தா இருக்கட்டும், அந்த ஃபோக்கல் பாயிண்ட்டா இருக்கட்டும், எல்லாமே உங்களுக்கு வந்து டிஃப்ரெண்ட்டா ஒரு இமேஜ்லயுமே வரும். பட் நான் இத ஜெனரேட் பண்ணதுனால, உங்களுக்கு அந்த பெர்ஃபெக்ஷன்ஸ் வந்து எல்லாமே இருக்கு. ஸோ, எ ஏஐக்கு எவ்வளோ யூஸ் பண்ணுறீங்களோ, அவ்வளோக்கு அவ்வளோ உங்களுக்கு வந்து வேலை ஃபாஸ்ட்டா இருக்குமே தவிர, கிரியேட்டிவிட்டி கொஞ்சம் கம்மியாயிடும். ஸோ, அதனால அடுத்த வீடியோல நான் உங்கள பார்க்குறேன். இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருக்கும்னு நெனைக்கிறேன். அதே மாதிரி இந்த சேனலுக்கு நீங்க புதுசா வந்திருந்தீங்கன்னா, கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணிட்டு, கூட வந்து பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கங்க. அப்பதான் இந்த மாரி நான் போடுற இன்ட்ரஸ்டிங்கான வீடியோஸ்லாம் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன்ஸா வரும். இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருந்ததுன்னா, கீழ இருக்க லைக் பட்டன கிளிக் பண்ணிட்டு, கீழ எதனா கமெண்ட்ஸ்ல எதனா சொல்லணும் அப்டின்னா, தாராளமா சொல்லலாம். ஸோ பாய் பாய் மக்களே. ஸ்டே பீஸ் அண்ட் ஸ்டே லேர்னிங். ஓகேவா? சாரி மாத்தி சொல்லிட்டேன். கீப் லேர்னிங். ஓகேவா? பாய்.